வணக்கம் மக்களே. த்ரிஷாவை பற்றின ஒரு விமர்சனம். அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டாரா பாஜகவோட நயினார் நகேந்திரன் அவர்கள்? இந்த பரபரப்பான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. அரசியலில் கொள்கை ரீதியான விமர்சனங்களை தாண்டி தனிப்பட்ட நபர்களை, குறிப்பாக பெண்களை மையப்படுத்தி பேசுகிறதுங்கிறது ஒரு துரதிர்ஷ்டவசமாக தான் பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். அண்மையில் தான் பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஆனால் பாஜகவோட நயினார் நகேந்திரன் நடிகை த்ரிஷாவை மையப்படுத்தி பேசி அதற்கு ஒரு முட்டுப்புள்ளி வச்சதாகவே தற்போது பார்க்கப்படுதுன்னே சொல்லலாம். சமூக வலைதளங்களில் பேசுகிற தகவலை வச்சு அவசரப்பட்டு நயினார் நகேந்திரன் பேசிவிட்டதாகவே இப்போ விமர்சனங்கள் வந்துட்டுருக்குது. நடிகர் விஜயோட அரசியல் கட்சியை ஆரம்பித்தது முதல்ல இருந்தே திமுகவை தான் கடுமையாக விமர்சித்து வந்துட்டு இருந்தாங்க. பாஜகவையோ அதிமுகவையோ ரொம்ப பெரிய அளவில் விமர்சித்ததே கிடையாது. நடிகர் விஜய் தன்னோட மாநாடுகள்லேயும் கூட்டங்களிலும் திமுகவை அரசியல் எதிரின்னு சொல்லியும் பாஜகவை கருத்தியல் எதிரின்னு சொல்லியும் ரொம்ப தெளிவாக அறிவித்து அரசியல் செஞ்சு வந்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று சேலம் கூட்டத்தில் கூட எங்களுக்கு கொள்ளையடித்த அனுபவம் இல்லைன்னு சொல்லி திமுகவை நேரடியாக தாக்கி பேசியிருக்காங்க. ஆனால் அதிமுக பாஜகவை பற்றின பெரிய அளவில் விமர்சனங்களை வைக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவோட வாக்குகளை பிரிக்கக்கூடிய ஒரு சக்தியாகவே தன்னை முன்னிறுத்திக்கிறாங்கன்னே சொல்லலாம். திமுகவிற்கு ஒரு மாற்றுன்னு சொல்லியே தன்னோட கட்சியை முன்னிறுத்தி அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னே தெரிய வருது. ஆனால் யதார்த்தம் என்னென்னா, தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி உதயமாகிறப்ப ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளையும் இளைஞர்களோட வாக்குகளையும் ஈர்க்கும்னே சொல்லலாம். அதுதான் நடிகர் விஜயோட மாதிரியான உச்ச நட்சத்திரம் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அவரே முதல்வர் வேட்பாளராக களமிறங்குறப்ப வாக்குகள் கண்டிப்பாக கணிசமாக பெறுகிற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா 2006 விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த கட்சி தான் ஜெயலலிதாவோட ஆட்சி அமையாமல் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். அதே போல் விஜயகாந்த் பிரித்த 10% வாக்குகளும் திமுகவை மைனாரிட்டி ஆட்சி நடத்த காரணமாக இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இதனால் விஜய் ஒரே ஒரு தொகுதியில் ஜெயித்தாலும் இல்லை ஜெயிக்காமல் போனாலும் அல்லது கணிசமான இடங்களில் ஜெயித்தாலும் 2006 போலவே திமுக கூட்டணிக்கு சவாலாக இருக்கும்னே சொல்லலாம். அதே சமயம் எதிர்க்கட்சிகளோட வாக்குகள் சிதறினாலும் அது மறைமுகமாக ஆளுங்கட்சியான திமுகவுக்கு சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதனால தான் அவரை பல பேரும் பல விதமாக விமர்சிச்சுட்டு வராங்கன்னே சொல்லலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் ஒருவேளை நடிகர் விஜய் சேர்ந்தாங்கன்னா திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும்னே நம்பலாம். இதை ஆமோதிக்கிற விதமாக தான் அதிமுகவு கூட எவ்வளவு நாளாக நடிகர் விஜய் மென்மையாகவே நடந்துக்கிட்டு இருக்காங்க. கரூர் விஜயத்தில் கூட பாஜகவும் மென்மையாக நடந்துக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். அண்மையில் கூட பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூட்டணிக்காக அழைப்பு விடுத்திருக்காங்க. அதில் 15% வாக்குகள் நடிகர் விஜய் வாங்கினாலும் அது 0 தான் என்றும் திமுகவுக்கு சாதகமாக முடியும்னு சொல்லியும் பாஜகவோட கூட்டணியில் இணைய சொல்லி அழைப்பு விடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.